ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்ஸ் டைம்னா ஆக்சுவலா என்ன? சி இப்போ இந்த கர்வ் நீங்க ஆக்சுவலா பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு ஒர்க்கிங் எலக்ட்ரோட் இருக்கு. ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு கவுண்டர் எலக்ட்ரோட் இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ நான் வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமீட்டர் நான் ரன் பண்றேன். ஓகே. நான் வந்து ஒரு அனலைட் ஏன்னு ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, நான் சைக்ளிக் வோல்டாமீட்டர் நான் ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு மேல வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. கீழ வந்து எனக்கு ரிடக்ஷன் நடக்குது. ஓகே. ஸோ, இப்போ நான் இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல நான் ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் நான் ஆக்சுவலா என்னது நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு பேரு தான் ஆம்பியரோமெட்ரி. ஓகே. ஸோ இதுதான் நம்ம போன வீடியோ லெக்சர்லயே நம்ம ரொம்ப டெப்தா பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் ஆக்சுவலா குடுக்குறேன் அப்படின்னா, அப்போ என்னுடைய எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல என்னோட அனலைட் வில் அண்டர்கோ எ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ அப்போ எனக்கு ஆக்சுவலா எப்படி எனக்கு கரண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரண்ட் எனக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அடையும். ஓகே. ஸோ அப்ப எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஐ ஆஃப் டி, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம். ஓகே. ஸோ இது எப்போ வந்து எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் எனக்கு அட்டைன் ஆகுதோ, அப்ப என்ன மீனிங்னா என்னுடைய எல்லா அனலைட்டும் எனக்கு ப்ராடக்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு எல்லா அனலைட்டும் ப்ராடக்டா மாறுதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா? அந்த சமயத்துல என்னுடைய கரண்ட் வந்து வில் பி ரிமைன் அ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கரண்ட் தான் நம்ம வந்து ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த டெஃபினிஷன் பார்க்குறோம் அப்படின்னா, a response time is the time required for the sensor to reach a specified percentage of its final steady state response. புரியுதா? அதாவது இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? அதுதான் நான் இங்க பிக்சர்ல காமிச்சிருக்கேன். அட் ஆக்சுவலா என்ன மீனிங்? அட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. புரியுதா? எனக்கு இந்த கர்வ் வந்து எப்போ எனக்கு வந்து ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் எனக்கு அட்டைன் ஆகும் அப்படின்னா, அட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்? இந்த ஐ இன்ஃபினிட்டி வந்து நான் வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல நான் வந்து கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்குவோம். ஓகே. இது 100% அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அப்படின்னா இதோட 99% இருக்கு தெரியுமா? அதுதான் ஐ 99. புரியுதா? அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, டைம் ரிக்வயர்ட் டு ரீச் 90% ஆஃப் இட்ஸ் ஃபைனல் ரெஸ்பான்ஸ். புரியுதா? இதுதான் என்னோட ஃபைனல் ரெஸ்பான்ஸ். இந்த ஃபைனல் ரெஸ்பான்ஸ் நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இன்டென்சிட்டி எனக்கு 99 இருக்கும்போது, நான் வந்து ஒரு இன்டென்சிட்டி நான் சொல்றேன். அதுனா I99. புரியுதா? அதோட கரஸ்பாண்டிங் டைம் தான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம்? T99 சொல்லுவோம். புரியுதா? இது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் டைம்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? அதே மாதிரி எனக்கு வந்து என்னது? என்னோட இன்டென்சிட்டி வந்து 95% இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நம்ம T95ங்கிறது நம்ம சொல்லுவோம். புரியுதா? இதே மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்சுவலா என்னது? ஒருவேளை எனக்கு 90% இருக்கு இன்டென்சிட்டி, அதாவது என்னுடைய கரண்ட் 90% இருக்கு அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் தான் நம்ம ஆக்சுவலா என்னங்கிறத சொல்லுவோம். T90ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ நான் இங்க வந்து இன்டென்சிட்டின்னு அப்படின்னா நான் மீன் பண்ணேன்னா, அது வந்து கரண்ட்ன்னு அர்த்தம். புரியுதா? அதாவது கரண்ட் நம்ம ஐல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது மைக்ரோ ஆம்பியர். புரியுதா? சோ அப்போ நீங்க என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும்? டைம் ரிக்வயர்ட் டு ரீச் 90% ஆஃப் இட்ஸ் ஃபைனல் ரெஸ்பான்ஸ்னா அது T90 சொல்லுவோம். டைம் ரிக்வயர்ட் டு ரீச் என்னது 95% ஆஃப் தி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அதை நம்ம T95 சொல்லுவோம். அதே மாதிரி டைம் ரிக்வயர்ட் டு ரீச் 99%. புரியுதா? 99% ஆஃப் தி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அதை நம்ம T99 அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலா இது என்னன்னா ரெஸ்பான்ஸ் டைமோட ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். ஓகே. சோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம T90 தான் நம்ம ஆக்சுவலா மெஷர் பண்ணுவோம். புரியுதா? பட் அப்படின்னா T95 T99 மெஷர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. T95ஓ T99ஓ நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து அந்த ரெஸ்பான்ஸ் டைம் மெஷர்மெண்ட்ல நம்ம சொல்லணும். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம மெஷர் பண்ணது வந்து 99% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸா இல்ல 95% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸா இல்ல 90% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸாங்கிறது நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம
சொல்றோம். ஓகே. சோ இப்போ நான் என்ன ஒரு கன்சிடரேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, நமக்கு எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஆம்ப்ரோமெட்ரியில நமக்கு 2 விதமான ப்ரொஃபைல் வரும். ஓகே. சோ ஒண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் ஆகலாம். இன்னொன்னு வந்து எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா டீகே ஆகலாம். புரியுதா? அப்போ இந்த 2 விதத்திலயும் நம்ம வந்து ஆக்சுவலா இது என்னன்னா, ரெஸ்பான்ஸ் டைம் கால்குலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் வந்து டிஃபர் ஆகும். புரியுதா? நான் இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய கரண்ட் வந்து எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு இன்கிரீஸ் ஆகுது. புரியுதா? இது வந்து கேஸ் 1. இந்த கேஸ் 1ல நம்ம எப்படி வந்து இன்டென்சிட்டி நம்ம எப்படி வந்து கரண்ட் அட் 90% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸ், கரண்ட் அட் 95% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸ், அதே மாதிரி கரண்ட் அட் 99% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே. ஏன்னா நமக்கு இந்த I99, I95, I90 தெரிஞ்சாதான் நம்மளால வந்து T90, T95, T99 கால்குலேட் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா இது 3 தான் ஆக்சுவலான நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே. சோ எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு வந்து இந்த கர்வ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, என்னுடைய இக்குவேஷன் டிபிக்கலா எப்படி இருக்கும்னா, Ix equal to I0 plus X divided by 100 into I infinity minus I0. இதுல I0னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட இனிஷியலா இருக்கு தெரியுமா? அட் டைம் t is equal to 0 செகண்ட்ல எனக்கு ஒரு கரண்ட் எனக்கு வருது தெரியுமா? அதுதான் I0. ஓகே. வேறஸ் ஐ இன்ஃபினிட்டினா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 300 செகண்ட்ஸ்க்கு நான் பண்றேன்னு வச்சுக்கோமே. புரியுதா? நான் ஒரு 300 செகண்ட்ஸ்க்கு நான் பண்றேன்னா, இந்த 300 செகண்ட்ஸ்ல எனக்கு என்ன ஆக்சுவலா மேக்ஸிமம் கரண்ட் வருதோ, அந்த கரண்ட் வந்து நம்ம ஐ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். ஓகே. இப்போ இந்த நம்ம இப்போ இந்த எக்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 90, 95, 99 அப்படி நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் அட் 90%, கரண்ட் அட் 95% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸ், கரண்ட் அட் 99% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்போ இந்த எக்ஸ் இடத்துல நான் 19 போட்டேன்னா 90 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 0.9. புரியுதா? அதே மாதிரி I95 is equal to I0 plus 95 divided by 100னா 0.95 வந்துரும் into I infinity minus I0. ஓகே. இதே மாதிரி at x is equal to 99 அப்படின்னு எடுத்துட்டேன்னா I99 equal to I0 plus 99 divided by 100 என்னது 0.99. புரியுதா? 0.99 into I infinity minus I0. ஓகே. இப்போ எனக்கு இந்த I90, I95, I99 எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அது பிறகு நம்ம லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட நம்ம யூஸ் பண்ணி, நம்ம வந்து T90, T95 அதே மாதிரி T99 எப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. சோ இங்க பாருங்க. நான் இப்போ இங்க வந்து ஆக்சுவலா என்ன குடுத்திருக்கேன்? இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் வந்து அட் T1 அப்படித்தானே? இங்க பாத்தீங்கன்னா I90 வந்து எனக்கு சென்டர்ல இருக்கா? I90 இங்க சென்டர்ல இருக்கு. இங்க வந்து T90 தான் அதோட கரஸ்பாண்டிங் ஆக்சுவலா என்னது? ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே. இதுக்கு முன்னாலேயும் ஒரு வேல்யூ இருக்கு. இதுக்கு பின்னாலேயும் ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம I2ன்னு எடுக்கிறோம். அதோட கரஸ்பாண்டிங் டைம் வந்து T2. இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வேல்யூ வந்து I1. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ T1. ஓகே. இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஆக்சுவலா இருந்து அப்படின்னா, நம்ம எப்படி வந்து T90 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க என்னது T90 is equal to T1 plus I90 minus I1. புரியுதா? I90 minus அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வேல்யூ டிவைடட் பை I2 minus I1. புரியுதா? I2 minus I1 into T2 minus T1. புரியுதா? அப்ப லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட்ல நம்ம எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்ம I90, I95, I99 எது எடுத்தானாலும் அது அதோட முன்னால இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் என்ன, அதோட பின்னால இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் என்னங்கிறது நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? நம்ம கால்குலேட் பண்ண போறோமோ, அதோட முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் தான் I2, T2. புரியுதா? அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் தான் I1, T1. புரியுதா? இதே மாதிரி நம்ம T95 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா T1 பிளஸ் I95 மைனஸ் I1 டிவைடட் பை I2 மைனஸ் I1 இன்டூ T2 மைனஸ் T1. புரியுதா? இதே மாதிரி தான் நம்ம T99க்கும் கால்குலேட் பண்ணோம்னா, இந்த I95 பதிலாக நம்ம இங்க I99 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஓகே. நம்ம T99 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் சொன்ன இந்த கேஸ் ஸ்டடி எல்லாமே எதுக்கு மட்டும் தான் பொருந்தும்? எனக்கு வந்து கரண்ட் எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு இன்கிரீஸ் ஆகுது.
ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேஸ் ஸ்டடி என்னன்னா, எனக்கு கரண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியலா டீகே ஆகுது அப்படின்னா, அப்ப அதுக்கு நான் எப்படி அதுக்கு எப்படின்னா கரண்ட் அட் 90, 95, 99% எப்படி கால்குலேட் பண்றது? அதோட கரஸ்பாண்டிங் T90, T95, T19 எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது நம்ம இப்ப பார்ப்போம். புரியுதா? சோ இப்ப நீங்க இதுல பாருங்க. இதுல நான் குடுத்திருக்கேன். எனக்கு என்னோட ஆம்ப்ரோமெட்ரிக் கரண்ட் எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா டீகே ஆகுது. அப்ப டீகே ஆகும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த பாயிண்ட் எனக்கு என்ன இனிஷியல் பாயிண்ட்ல எனக்கு வந்து கரண்ட் வருதோ அது நம்ம ஐ நாட்ங்கிறது சொல்லுவோம். புரியுதா? அதோட கரஸ்பாண்டிங் டைம் தான் டி நாட். ஓகே. இப்போ எனக்கு வந்து கரண்ட் வந்து எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல எனக்கு இது ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆயிடும். ஓகே. சோ அப்ப ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன மீன்? என்னுடைய எல்லா அனலைட் எனக்கு ப்ராடக்ட்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இங்க பாருங்க இதுதான் என்னோட ஒர்க்கிங் எலக்ட்ரோட் அப்படின்னா என்னோட அனலைட் இருக்கு தெரியுமா? அது எய்தர் ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன்லயோ ஏதோ ஒண்ணு இன்வால்வ் ஆகிருக்கும். புரியுதா? இன்வால்வ் ஆகி கம்ப்ளீட் அதாவது எல்லா அனலைட்டும் கம்ப்ளீட்டா எனக்கு 100% எனக்கு ப்ராடக்ட்டா மாறிடுச்சு அப்படின்னா, எனக்கு கரண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆகிரும். புரியுதா? ஆனா இந்த ஸ்டெடி ஸ்டேட் அட்டைன் ஆறதுக்கு டி வில் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. புரியுதா? இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அதான் நம்ம இங்க வந்து டி இன்ஃபினிட்டிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ அதோட கரஸ்பாண்டிங் கரண்ட் தான் நான் வந்து ஐ இன்ஃபினிட்டின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இப்ப நான் ஐ இன்ஃபினிட்டிங்கிறது நான் ஒருவேளை வந்து 100 அப்படிங்கறத நான் வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒருவேளை 99 இருந்துச்சு அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் தான் T19. ஓகே. அதோட கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் தான் T19. அதே மாதிரி எனக்கு ஒருவேளை வந்து எனக்கு கரண்ட் வந்து 95 இருந்துச்சு அப்படின்னா 95 மைக்ரோ ஆம்பியர்னு இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் தான் T95. ஓகே. அதே மாதிரி எனக்கு கரண்ட் ஒருவேளை 19 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் தான் T90. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த I90, I95, I99 இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. சோ இதுல ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னா போன கேஸ விட இதுல கொஞ்சம் நமக்கு மாறும். ஓகே. அதாவது என்னன்னா Ix is equal to I0 minus X divided by 100 into I0 minus I infinity. போன கேஸ்ல நமக்கு என்ன வரும்? இது பாசிட்டிவ் குவாண்டிட்டி I infinity minus I0. புரியுதா? ஆனா இந்த கேஸ்ல இப்ப நமக்கு எப்படி வரும்? மைனஸ் வெளியில வந்துரும். வித்தின் பிராக்கெட்ல I0 minus I infinity. புரியுதா? அப்போ இந்த X இருக்கிற இடத்துல நான் 90, 95, 99 அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு இந்த X 19 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? 90 divided by 100 is equal to 0.9. புரியுதா? இந்த இந்த என்டையர் வேல்யூ தான் நம்ம I 90% ஆஃப் தி ஃபைனல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். புரியுதா? இதே மாதிரி at x is equal to 95 நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு என்ன equation வரும்? I0 minus 0.95 into I0 minus I infinity. ஓகே. which is equal to I95. இதே மாதிரி நான் at x is equal to 99 சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு என்ன இன்டென்சிட்டி அட் 99% ஆஃப் ஃபைனல் ரெஸ்பான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு வந்து I0 minus 0.99 into I0 minus I infinity. புரியுதா? சோ இதுல நல்லா தெரிஞ்சுங்க. நான் சில டைம் வந்து நான் இன்டென்சிட்டிங்கிறத நான் வந்து கீவேர்டா சொல்வேன். புரியுதா? இல்லன்னா நான் வந்து கரண்ட் அப்படிங்கிறத சொல்வேன். ஓகே. கரண்ட்னா அதோட யூனிட் வந்து ஆம்பியர். புரியுதா? அதனாலதான் இந்த ஐ. ஓகே. சோ நான் எது சொன்னாலும் நீங்க வந்து ஐன்னு சொன்னேன்னா அது எய்தர் இன்டென்சிட்டி இல்ல கரண்ட். புரியுதா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. சோ அதனால ஆஹ் மாத்தி எதுவும் அசம்ஷன் எடுத்துட வேண்டாம். ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதோட கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி நான் கால்குலேட் பண்றது? சோ நான் as usual நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு இது எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு டீகே ஆகுது. அப்படிதானே? அப்போ நான் ஒருவேளை என்னோட I95ஓ இல்ல I90ஓ இல்லாட்டி I99ஓ எனக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் என்ன சொல்லுவோம்? T90 இல்ல T95 இல்ல T99 சொல்லுவோம். அப்படிதானே? சோ அதோட ஃப்ரண்ட்ல இருக்க டேட்டா பாயிண்ட் நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா I2 T2. ஓகே. இது வந்து I2. ஓகே. ஃப்ரண்ட்ல இருக்கிறது I2. இதுக்கு முன்னால இருக்கிறதா நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்? I1ங்கிறத சொல்லுவோம். புரியுதா? சோ எனக்கு இந்த I95ஓ இல்லாட்டி I99ஓ அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் என்னது? I1 T1. புரியுதா? அதோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் வந்து என்னது? T2 I2. ஓகே. சோ இப்போ நம்ம T90 நம்ம ஒரு வேளை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா T1 பிளஸ் I1 மைனஸ் I90.
ஓகே, டிவைடட் பை I1 மைனஸ் I2 இன்டூ T2 மைனஸ் T1. புரியுதா? இதான் T2, இது T1. ஓகே, I1 மைனஸ் I2னா இது I1 மைனஸ் I2, I1 மைனஸ் என்னது I90. ஓகே, சோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், போன இந்த ஈக்குவேஷன்ல T1 பிளஸ்ஸா, இந்த இடத்துலயே நமக்கு என்னது T1 பிளஸ் தான் இருக்கு. ஆனா என்ன மட்டும்தான் டிஃபரன்ஸ், இங்க நீங்க நல்லா பாருங்க, இங்க I90 மைனஸ்னு இருக்கிறது பதிலாக இந்த இடத்துல I1 மைனஸ்னு வந்துருச்சு. அதே மாதிரி போன கேஸ்ல டினாமினேட்டர்ல I2 மைனஸ் I1 இருந்துச்சு, இந்த இடத்துல I1 மைனஸ் I2ன்னு இருந்துச்சு. புரியுதா? சோ இதே மாதிரி நம்ம T90, T95, T99க்கும் நம்ம இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட் பேர் தான் லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட். ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், நம்ம எப்பயும் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் என்னங்கிறது நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து I டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்படிதானே? அப்போனா எனக்கு டியும் வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஆனா ப்ராக்டிகலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டெடி ஸ்டேட் வந்து 99% ஆஃப் தி ரெஸ்பான்ஸ் டைம். அப்படின்னு என்ன மீனிங்? நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, எனக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 99 அப்படின்னு எடுத்துட்டேன்னா எனக்கு இன்டென்சிட்டி வேல்யூ எனக்கு என்ன வருமோ அதோட கரஸ்பாண்டிங் டைம் தான் T99 நான் சொன்னேன் தெரியுமா. இதுதான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்ல வரோம், எ ப்ராக்டிக்கல் ஸ்டெடி ஸ்டேட். ஓகே, சோ ப்ராக்டிக்கல் ஸ்டெடி ஸ்டேட்னா 99% ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? சோ அதனால நம்ம மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம எப்பவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 300 செகண்ட்ஸ்க்குள்ளாலே இருக்க கரண்ட் வந்து எனக்கு ஸ்டேபிள் ஆகுற மாதிரி நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 300 செகண்ட்ஸ் தான் நான் வந்து டி இன்ஃபினிட்டின்னு சொல்லி எடுப்பேன். புரியுதா? சோ அதுல இருந்து நம்ம எதை கால்குலேட் பண்ணுவோம், நம்ம 99 அப்படிங்கறது கால்குலேட் பண்ணுவோம், அதாவது I99 கால்குலேட் பண்ணுவோம். அதுல இருந்து ஃபர்தரா நம்ம T99ங்கிறது நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம எப்படி இன்டென்சிட்டி அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இதுல வந்து நான் வந்து இப்ப டைம் அஸ் வெல் அஸ் கரண்ட் இங்க வேல்யூ கொடுத்திருக்கேன். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா I இன்ஃபினிட்டி. ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவோம், எனக்கு வந்து 32ங்கிறத நான் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கேன், அதோட வேல்யூ வந்து 91.5. புரியுதா? இப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப என்னோட I இன்ஃபினிட்டி எவ்வளவு வரும், 91.5. ஓகே, 91.5 மைக்ரோ ஆம்பியர். என்னோட I0 வேல்யூ எனக்கு எவ்வளவு, I0 வேல்யூ வந்து 2.1. ஓகே, சோ இப்போ இந்த கர்வ் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அப்படிதானே? கரண்ட் கூட கூட, அதாவது டைம் கூட கூட எனக்கு கரண்ட் கூடுது அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொன்ன கூடிய இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம அப்ளை பண்ணுவோம். புரியுதா? சோ இங்க பாருங்க, சோ இதோட ஃபார்முலா ஆக்சுவலா என்னது, Ix is equal to I0 plus x divided by 100 into I infinity minus I0. புரியுதா? சோ இதான் நம்ம சொன்னேன், இந்த x வந்து நம்ம 19 எடுத்துக்கலாம், 95 எடுத்துக்கலாம், இல்ல 99 சொல்லி எடுத்துக்கலாம். புரியுதா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது நம்ம கால்குலேட் பண்ணணும், I infinity minus I0. அப்படிதானே? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் I infinity. ஓகே, இதுதான் கரண்ட் அட் I infinity. இது வந்து ஆக்சுவலா வந்து என்னது, கரண்ட் அட் டைம் t is equal to 0. புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். புரியுதா? I infinity minus I0. அப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும், 91.5 minus 2.1 போட்டேன்னா எனக்கு 89.4 மைக்ரோ ஆம்பியர்ங்கிறது எனக்கு ஆன்சர் வரும். ஓகே, சோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ண போறேன்னா 90% ஆஃப் தி ரெஸ்பான்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, சோ 90% ஆஃப் தி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எக்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், 90ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸ் இடத்துல நான் 19 சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா 90 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 0.9. புரியுதா? சோ இந்த 0.9 தான் நான் இந்த இடத்துல வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் I infinity minus I0 வந்து 89.4. சோ இப்ப இது எல்லாம் நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு I90 is equal to 82.56 மைக்ரோ ஆம்பியர்ங்கிறது வந்துடும். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், எனக்கு 82.56 வந்த உடனே இதை வந்து நான் லுக்அப் டேபிள்ல நான் பார்க்க ஆரம்பிப்பேன். இப்ப என்னோட லுக்அப் டேபிள்ல பார்த்தேன் அப்படின்னா என்னோட டேட்டா வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளதான் இருக்குது. ஓகே, அப்படின்னா இது T1, இது T2. புரியுதா? அதே மாதிரி இது 80.1 வந்து I1, 83.8 வந்து I2. ஓகே, சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேயா? இப்போ நம்ம எப்படி வந்து T90ங்கிறது கால்குலேட் பண்ணுவோம், நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துட்டோம்.
ஓகே, அப்போ T1ங்கிறது என்னது 10. புரியுதா? 10 இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். பிளஸ் I90 நமக்கு தெரியும் 82.56 மைனஸ் I1ங்கிறது எவ்வளவு 80.1. புரியுதா? டிவைடட் பை I2 மைனஸ் I1 83.8 மைனஸ் 80.1. புரியுதா? இன்டூ T2 மைனஸ் T1. ஓகே, T2 மைனஸ் T1 இப்படி சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு T90 வந்து 11.33 செகண்ட்ங்கிறது தான் என்னோட ஆன்சர். புரியுதா? சரி, இதுல ஒரு டைம் நேச்சுரலா நான் சொல்றேன். அதாவது என்னன்னா நமக்கு வந்து என்னோட டேட்டா பாயிண்ட்ங்கிறது நான் வந்து 82.56. புரியுதா? அதோட கரஸ்பாண்டிங் டைம் வந்து எனக்கு தெரியாது. அதான் T90. ஆனா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் எனக்கு தெரியும். அதுதான் நம்ம வந்து இந்த டேட்டா ஷீட்ல பார்த்திருக்கோம். அது முன்னால இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் வந்து 80.1. அதோட கரஸ்பாண்டிங் டைம் வந்து 10 செகண்ட். அதே மாதிரி இந்த I90க்கு பிறகுல இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு என்னங்கிறது தெரியும் 83.8. அதோட கரஸ்பாண்டிங் டைம் வந்து என்னது நமக்கு வந்து 12 செகண்ட்ங்கிறது தெரியும். புரியுதா? அப்போ இந்த 10 தான் நம்ம எப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றோம் T1ங்கிறது ரெப்ரசென்ட் பண்றோம். அதோட கரஸ்பாண்டிங் இந்த 80.1 தான் நம்ம வந்து I1ங்கிறத ரெப்ரசென்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த 12ங்கிறத நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா T2. அதோட கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி வர்றதுதான் நம்ம வந்து I2ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுதா? சோ இத வச்சுதான் நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம வந்து டெரைவ் பண்றோம். புரியுதா? சோ இந்த I90 தான் நான் இப்ப இங்க உங்களுக்கு சொன்ன வேல்யூ. புரியுது 82.56. சோ இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா நமக்கு T90 எவ்வளவுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் 11.33 செகண்ட். புரியுதா? சோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் 95% ரெஸ்பான்ஸ்ல நம்ம வந்து கரண்ட் எவ்வளவு வேல்யூ வரும்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எஸ்டிமேட் பண்றேன். சோ I0 வேல்யூ எனக்கு தெரியும் 2.1. I இன்ஃபினிட்டி மைனஸ் I0 வந்து 89.4 தெரியும். 0.95 வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு I95 எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருமா? சோ எனக்கு 87.03 அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க பார்ப்பேன் நான் வந்து லுக்அப் டேபிள்ல பார்ப்பேன். ஓகே, சோ அந்த 87 பாயிண்ட் நமக்கு ஒரு 5305 ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கலாம். அந்த வேல்யூ வந்து எதுக்கும் இடையில இருக்கு என்னுடைய 15க்கும் 20 இந்த வேல்யூக்கு இடையில இருக்கு. அப்போனா இது T1, இது T2, இது I1, இது I2. புரியுதா? சோ இப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி நான் வந்து இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். புரியுதா? சோ T95 is equal to இந்த 12 தான் நமக்கு ஆக்சுவலா வந்து என்னது நமக்கு வந்து T1. ஓகே, இது T2, இது வந்து I1, இது I2. ஓகே, இது வந்து I95. சோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபார்முலால இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். புரியுதா? சோ 87.03 மைனஸ் நமக்கு 83.8 அதான் I1. புரியுதா? இது I1 டிவைடட் பை 87.1 என்னது I2. புரியுதா? சோ இது வந்து ஆக்சுவலா என்னது I2 மைனஸ் இது I1. ஓகேயா? இது I1. அதுக்கு பிறகு நமக்கு 15 மைனஸ் 12 என்னது T2 மைனஸ் T1. புரியுதா? சோ இதெல்லாம் நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 14.94 செகண்ட்ஸ்ங்கிறது எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் அட் 95% ஆஃப் தி கரண்ட் ரெஸ்பான்ஸ். புரியுதா? இப்போ நம்ம இதே மாதிரி T99 கால்குலேட் பண்றோம் அப்படின்னா I99 ஈக்குவல் டு I0ங்கிறது என்னது 2.1 பிளஸ் 0.99 விதின் பிராக்கெட்ல I இன்ஃபினிட்டி மைனஸ் I0. I இன்ஃபினிட்டி மைனஸ் I0 நமக்கு ஆல்ரெடி தெரியும் 89.4. ஸோ இது எல்லாம் வச்சு நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 90.606 வந்துடும். இதை ஃபர்தரா நான் லுக்அப் டேபிள்ல பார்த்தேன் அப்படின்னா இது வந்து 20க்கும் 25 செகண்ட்ஸுக்கும் நடுவுல இருக்கு. ஓகே, அப்போ இந்த 20 செகண்ட்ஸ் எனக்கு வருது தெரியுமா இதுதான் ஆக்சுவலா எனக்கு என்னது T1. புரியுதா? இந்த 25 தான் T2. இந்த 89.8 ஆக்சுவலா என்னது நமக்கு வந்து I1, 90.8 வந்து I2. புரியுதா? அப்போ நமக்கு ஜென்ரலா நமக்கு ஃபார்முலா தெரியும் T99 is equal to I0 பிளஸ் அது பிறகு என்னது I99 மைனஸ் I1 டிவைடட் பை I2 மைனஸ் I1 இன்டூ T2 மைனஸ் T1. புரியுதா? சோ இப்ப நான் எனக்கு என்ன தெரியும் I99 90.606 தெரியும். I1ங்கிறது 89.8, I2ங்கிறது 90.8, I1ங்கிறது 89.8, I0 வேல்யூ வந்து 20 தெரியும். T2 மைனஸ் T1ங்கிறது என்னது 25 மைனஸ் 20. புரியுதா? சாரி, இது வந்து I0 கிடையாது. இது வந்து ஆக்சுவலா வந்து என்னது T1. ஓகே, சோ இது வந்து T1. ஓகே, சோ இந்த ஃபார்முலா ஃபுல்லா நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து
24.03 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? அதுதான் நான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இத நம்ம இன்னொரு மெத்தட் வச்சும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்றேன்னா, இந்த ஆரிஜின்ல நான் வந்து இங்க XY டேட்டா பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காப்பி பண்ணிட்டு, இத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0 டூ 100க்கு நான் நார்மலைஸ் பண்ணிருவேன். புரியுதா? சோ 0 டூ 100க்கு நான் நார்மலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த 100ங்கிறது ரெஸ்பான்ஸ் வருது தெரியுமா? அதாவது இந்த 100ங்கிறது இந்த 100 தான் ஆக்சுவலா எனக்கு என்னது? என்னுடைய I இன்ஃபினிட்டி. புரியுதா? அதாவது ஸ்டெடி ஸ்டேட். இப்போ நான் என்ன ஆக்சுவலா பார்ப்பேன், எனக்கு இந்த இடத்துல 99 கிட்ட எனக்கு எது மேட்ச் ஆகுது? ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆகுதுன்னா, அதோட கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் இருக்கு தெரியுமா? அதோட கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் ஏதாவது வருதுன்னா, அதுதான் ரெஸ்பான்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ் டைம் அட் என்னது? T99 அர்த்தம். இதே மாதிரி எனக்கு இங்க 95 தான் இருக்குன்னா, இந்த 95 அப்படியே நான் இங்க எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு, அப்படியே நான் கீழ கொண்டு போனேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு வந்து பைசெக்ட் ஆகும். புரியுதா? அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் தான் ரெஸ்பான்ஸ் டைம் அட் என்னது? T95%. புரியுதா? இதே மாதிரி நான் 90க்கும் கால்குலேட் பண்ணுவேன். புரியுதா? சோ இப்படி நான் ஒண்ணு ஒண்ணா கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா, அங்கதான் எனக்கு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். T90%, T95 அதே மாதிரி T99. புரியுதா? சோ இது எப்படி ஆரிஜின்ல பண்ணலாங்கிறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. சோ இப்போ இதுதான் அந்த டேட்டா பாயிண்ட். புரியுதா? சோ இப்போதைக்கு நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு, நீங்க இந்த இடத்துல நார்மலைஸ்னு ஒண்ணு இருக்கா? இதுல போயிட்டு நீங்க நார்மலைஸ் டு 0 டு 100ங்கிறத நீங்க எடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துடணும். ஓகே. இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த சீன் வேல்யூ தான் நார்மலைஸ்டு வேல்யூ. ஓகே. சோ இந்த நார்மலைஸ்டு வேல்யூவை நான் இப்போ என்ன ஆக்சுவலா பண்றேன், நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளஸ் லைன் டூல் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஓகே. சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் ஜஸ்ட் வந்து 95% இருக்கு தெரியுமா? இந்த 95%ல ஆக்சுவலா என்னோட ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவு வந்திருக்கு? 14.94. எனக்கு இதே வேல்யூ கிட்டத்தட்ட வருதாங்கிறது நான் இப்போ சும்மா கிராஸ் செக் பண்ணிடுறேன். புரியுதா? சோ 95%னா நமக்கு ஆக்சுவலா வந்து என்னது? நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு, ஸ்கேல் வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் என்னங்கிறது கொடுத்துக்கிறேன். நான் வந்து 5ன்னு ஜஸ்ட் சும்மா நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓ சாரி. இது வந்து நான் 5 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். 5, 10. ஓகே. இப்ப நான் 10ங்கிறது நான் வந்து இன்கிரிமெண்ட் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்போ நான் இந்த 100 இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் நான் சும்மா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் சும்மா ஜூம் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து ஜஸ்ட் சும்மா வந்து ஸ்கேல்ல போயிட்டு இன்கிரிமெண்ட்ல நான் வந்து 5ங்கிற மாதிரி நேச்சுரலா நான் கொடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ இது 95%. இப்ப நான் வந்து 95%க்கு பக்கத்துல இங்க பாருங்க, நான் பக்கத்துல நேச்சுரலா என்ன பண்றேன், நான் வந்து கர்சரை வச்சுட்டு நல்லா நான் வந்து ஜூம் பண்றேன். ஓகே. ஜூம் பண்ணிட்டு கர்சர்ல வச்சுட்டு இப்ப நான் அப்படியே ரைட் அப்படி சைடு அப்படியே நான் மூவ் பண்ணிட்டே வரேன் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு கோயின்சைட் ஆகுதா? இப்போ நான் இதோட கரஸ்பாண்டிங் டேட்டா பாயிண்ட் இங்க நான் பார்க்கணும். கரஸ்பாண்டிங் டேட்டா பாயிண்ட் இங்க பாத்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்ல ஆக்சுவலா எனக்கு என்ன வேல்யூ தெரியுது? 14.769ங்கிறது தெரியுது. புரியுதா? அப்போ இதே 14.769 தான் ஆக்சுவலா என்னது? என்னுடைய ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? இதுதான் ஆக்சுவலா என்னது? T95%. புரியுதா? அப்போ இந்த T95% 14.769 எனக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நான் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு சிமிலரா இருக்கு. அப்படிதானே? 14.94 இங்க எனக்கு 14.769 அப்படின்னா நம்ம பண்ற மெத்தடுங்கிறது கரெக்ட். புரியுதா? இப்ப இதே மாதிரி நான் 90%க்கும் சும்மா நான் கால்குலேட் பண்ணி பாக்குறேன். எனக்கு எவ்வளவு வேல்யூ வருதுங்கிறது பார்ப்போம். சோ இப்ப நான் 90% பக்கத்துல நான் என்ன பண்றேன்? அப்படியே என் கர்சரை நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை நல்லா நான் பிரஸ் பண்றேன். புரியுதா? பிரஸ் பண்ணேன்னா எனக்கு நல்ல ஒரு லென்த்தி ஒரு லைனா வரும். இப்ப நான் அப்படியே வந்து நான் ரைட் ஏரோ அப்படின்னா ஸ்லோவா நான் சில ஷிஃப்ட் பண்ணிட்டே போறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு வந்து பைசெக்ட் ஆகும். புரியுதா? இப்ப எனக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் எங்க எனக்கு பைசெக்ட் ஆச்சோ, இந்த வேல்யூ தான் எனக்கு ஆக்சுவலா வந்து என்னது? என்னுடைய T90% ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? அப்ப இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் எனக்கு வந்து T90%. புரியுதா? அப்ப இந்த T90% எனக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம்னா 11.297. இந்த 11.297 கிட்டத்தட்ட இருக்கு. அப்படிதானே? 11.33 கிட்ட எனக்கு இருக்கு. அப்படின்னா நான் இப்ப பண்ண மெத்தட் வந்து கரெக்ட்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நம்ம 2 மெத்தட்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு
அதை வந்து நம்ம 0 to 100க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தணும். புரியுதா? 100க்கு மாத்தின பிறகு எந்த இடத்துல எனக்கு 99, 90 அந்த மாதிரி வருதோ அதோட கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் எனக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? ஸோ அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல் தான், அந்த பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் டைம் தான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு கரண்ட் ஆக்சுவலி என்ன ஆகுது, எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு கரண்ட் ஆக்சுவலி எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னோட ப்ரொஃபைல் ஆக்சுவலி எப்படி இருக்கும்? சரி, இதுல பாருங்க. இப்போ எனக்கு வந்து டைம், இது வந்து கரண்ட். ஓகே, கரண்ட் வந்து எனக்கு மைக்ரோ ஆம்பியர். இப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகாம எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகுது, எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு டீகே ஆகுது. இப்போ எக்ஸ்போனென்ஷியலா டீகே ஆகும்போது இதை வந்து நான் என்னது 0, இதை நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கதான் எனக்கு சம்வேர் வந்து 95% ரெஸ்பான்ஸ் டைம், புரியுதா, இல்ல 99% ரெஸ்பான்ஸ் டைம் கீழே தான் இருக்கும். புரியுதா? சோ இது எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே, சோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதுல ஐ நாட்டுங்கிறதா என்னது 10.15. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா. புரியுதா? சோ இதுதான் வந்து ஐ நாட். வேறஸ் என்னோட ஃபைனல் டேட்டா எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் எனக்கு அட்டைன் ஆனது நான் வந்து ஐ இன்ஃபினிட்டின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ இப்போ நம்ம எதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கால்குலேட் பண்ணணும், டெல் ஐ. அப்படித்தானே? டெல் ஐனா ஐ நாட் மைனஸ் ஐ இன்ஃபினிட்டி. சரி, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிகே ஆறனால நமக்கு இங்க ஃபார்முலாவே மாறும். புரியுதா? ix is equal to I naught minus x by 100. புரியுதா? into I naught minus I infinity. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், I naught minus I infinity ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 9.13 வருதா? இப்போ இது கூட நான் எதை மல்டிப்ளை பண்றேன், இப்போ நான் வந்து எக்ஸ்ங்கிறது நான் வந்து 90 எடுக்கிறேன் அப்படின்னா 90 divided by 100 எனக்கு எவ்வளவு வரும், இங்க வந்து ஐ 90 அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துல 90 divided by 100 which is equal to 0.9. புரியுதா? சோ அந்த 0.9 தான் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இப்போ நான் I19 கால்குலேட் பண்றேன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஐ நாட் வேல்யூ வந்து 10.15 மைனஸ் 0.90 இன்டூ 9.13 அப்படின்னு போட்டேன்னு எனக்கு I90 வேல்யூ இருந்து தெரிஞ்சிடும். சோ இந்த I90 1.933 அப்படின்னா நீங்க இந்த லுக்அப் டேபிள்ல பாருங்க, இது எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கு. சி, நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா, 1.933 எதுக்கும் எதுக்கும் எனக்கு நடுவுல இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இந்த 25க்கும் 30க்கும் நடுவுல இருக்கு. புரியுதா? சோ அப்போ எனக்கு 25க்கும் 30க்கும் நடுவுல இருக்குன்னா அப்போ நீங்க என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும், எனக்கு சம்வேர் இன் பிட்வீன்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ என்னோட கர்வ்ல எனக்கு ஒரு 3 டேட்டா பாயிண்ட் இருக்கு. சோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட் என்னது, சி இது வந்து டைம் t is equal to 30 செகண்ட். ஓகே, சென்டர்ல இருக்கிறதா நமக்கு ஆக்சுவலா என்னது t90. ஓகே, சி இதுக்கு முன்னால இருக்கக்கூடியதான் நமக்கு ஆக்சுவலா வந்து என்னது 25. ஓகே, சோ இந்த 25ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் டேட்டா பாயிண்ட் தான் நமக்கு ஆக்சுவலா என்னது 2.04. அதே மாதிரி 30ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் டேட்டா பாயிண்ட் என்னது 1.86. இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த இன்டென்சிட்டி தான் நமக்கு வந்து எவ்வளவு 1.933. புரியுதா? இப்போ நம்ம எதை கால்குலேட் பண்ண போறோம், T90ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ அதோட ஃபார்முலா தான் நமக்கு என்னது T90 is equal to 25 பிளஸ் இங்க என்னது 2.04. புரியுதா? சோ 2.04 மைனஸ் என்னது 1.933 டிவைடட் பை 2.04 மைனஸ் என்னது 1.86 இன்டூ 30 மைனஸ் 25. புரியுதா? சரி, இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல 25ங்கிறது சி நமக்கு எப்பவே என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது இதுல வந்து என்னது, இது வந்து T1. ஓகேயா? இது வந்து T2 மைனஸ் T1. ஓகே, சோ இதுல இது வந்து ஆக்சுவலா வந்து என்னது, நமக்கு வந்து இந்த 2.04 இருக்கு தெரியுமா? சோ நமக்கு நல்லா தெரியும் இது 25ங்கிறது ஆக்சுவலா என்னது T1 அப்படின்னா 2.04 வந்து என்னது I1. இந்த 30ங்கிறது எனக்கு T2 அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் இதோட கரண்ட் வந்து I2. புரியுதா? அப்போ இந்த 1.86 ஆக்சுவலா என்னது I2, 2.0 வந்து I1, இதுவும் I1. இது மைனஸ் ஆக்சுவலா என்னது I எவ்வளவு 90%. புரியுதா? அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு T90 வந்து 27.97 செகண்ட் வந்துடும், which is approximately equal to 28 செகண்ட். ஓகே,
இதே மாதிரி நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் 95%. ஸோ 95%னா 0.95 வந்துடும் இன்டூ டெல் ஐ. இதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு 1.4765 மைக்ரோ ஆம்பியர்னு வந்துடும். ஸோ இதை நம்ம லுக்அப் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 40க்கும் 50க்கும் சென்டர்ல இருக்கும். புரியுதா? அப்போ 40க்கும் 50க்கும் சென்டர்ல இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து T1, இது T2, இது வந்து என்னது I1, இது வந்து I2. ஓகே, அப்ப நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஆக்சுவல் வந்து என்னது? நீங்க இதுல பார்த்தோம்னா இது வந்து T1 பிளஸ் நமக்கு என்னது நியூமரேட்டர் நமக்கு என்ன வரும் I1 மைனஸ் I90, இது என்னது 5 டிவைடட் பை I1 மைனஸ் I2 இன்டூ எவ்வளவு T2 மைனஸ் T1. ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலால நான் எல்லாமே ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து T95 இஸ் ஈக்குவல் டு 47.85 செகண்ட்ஸ்ங்கிறது எனக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் 99% கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இதை எல்லாமே நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1.11 வந்துடும். இதை மறுபடியும் நீங்க லுக்அப் டேபிள்ல பார்க்கணும். லுக்அப் டேபிள்ல பாத்தீங்கன்னா 80ங்கிறது என்னது T1, இது T2, இது வந்து I1, இது கீழே இருக்கிறது I2. புரியுதா? ஸோ எகெயின் ஆக்சுவலா நான் சொன்ன ஃபார்முலா மாதிரி T99 இஸ் ஈக்குவல் டு என்னது T1 பிளஸ் I1 மைனஸ் I99 டிவைடட் பை I1 மைனஸ் I2 இன்டூ T2 மைனஸ் T1. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு T99ங்கிறது நமக்கு 83.4 செகண்ட்ங்கிறது நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் நீங்க ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்கேன் 1/1 கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நம்ம ஆரிஜின் ப்ரோல நம்ம எக்ஸிக்யூட் பண்றது நம்ம ஆக்சுவலா எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல நீங்க இந்த கொஸ்டினை நீங்க நல்லா பார்த்துக்கணும். நமக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியலா டிகே ஆகுது. புரியுதா? ஸோ எக்ஸ்போனென்ஷியலா டிகே ஆகுது அப்படின்னா இதுல நான் 2 விதமான நான் ஸ்டெப் பண்ணியிருப்பேன். ஒன்னு வந்து நான் நார்மலைஸ் பண்ணியிருப்பேன். அதாவது எதுல இருந்து எது வரைக்கும் 0 to 100. புரியுதா? இந்த ஸ்டெப் வந்து நான் நார்மலைஸ்ங்கிறது 0 to 100ங்கிறது நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு இந்த காலம் சி இருக்கு தெரியுமா, இதை வந்து நான் 100 கொண்டு நான் மைனஸ் பண்ணியிருப்பேன். இந்த 100 கொண்டு மைனஸ் பண்ணதுதான் இந்த இடத்துல ரெட் கலர்ல இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் காலம் டி. புரியுதா? இந்த காலம் சி தான் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? நார்மலைஸ்டு ஒன். எதுக்கு நான் இந்த 2 ஸ்டெப் பண்றேன் அப்படின்னா அப்போதான் நமக்கு இந்த டி வேல்யூ வந்து எனக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் தெரியும். புரியுதா? ஸோ இந்த ப்ரொஃபைல்ல இருந்து எனக்கு 100ங்கிறது எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அடுத்த 90% எனக்கு எந்த வேல்யூ பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து அதாவது இங்க தெரியுதா இது வந்து 90%. புரியுதா? I99. அப்ப இந்த 90% எனக்கு எங்க பைசெக்ட் ஆகுது, இங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு பைசெக்ட் ஆகும். அப்படிதானே? அந்த பர்டிகுலர் பாயிண்டோட கரஸ்பாண்டிங் என்ன நேச்சுரலா நான் பார்ப்பேன், அதோட டைம் இன்டர்வல் நான் பார்ப்பேன். அந்த பர்டிகுலர் கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் தான் எனக்கு என்னது T90. புரியுதா? இதே மாதிரி நான் வந்து எதுக்கு கால்குலேட் பண்ணுவேன், T99க்கு நான் இங்க கால்குலேட் பண்ணுவேன். அதே மாதிரி I95க்கும் நான் கால்குலேட் பண்ணுவேன். இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? ஸோ இதை எப்படி வந்து ஆரிஜின் ப்ரோல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஆரிஜின்ல ஸோ இப்போ வந்து இங்க வந்து நான் இப்போ ஆரிஜின் ப்ரோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த காலம் பி இருக்கு தெரியுமா, இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து நார்மலைஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துக்கிறேன். ஓகே, 0 to 100. இப்போ 0 to 100ன்னு கொடுத்த பிறகு இந்த காலம் சி மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு அதாவது இப்ப நான் நெக்ஸ்ட் ஒரு காலம் நான் வந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல நான் என்ன சின்டாக்ஸ் ஆக்சுவல் கொடுக்க போறேன் அப்படின்னா 100 மைனஸ் சி. புரியுதா? 100 மைனஸ் சின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து வேல்யூஸ் வந்துடும். ஓகே, இப்போ இந்த சிஓ டிஓ வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா நீங்க கீழே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்னன்னு தெரியும் டபுள் ஒயின் இருக்கா, இதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன்னா இப்போ நமக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிடும் நமக்கு வந்து இப்போ காலம் டில உள்ளதுதான் இந்த ரெட் கலர்ல இப்படி ப்ரொஃபைல் மாறி இருக்கு. புரியுதா? சோ இதுல இருந்து நம்ம ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இப்ப இந்த 90%க்கு கீழே எனக்கு எது வந்து எக்ஸாக்டா எனக்கு கோரிலேட் ஆகுது
அதோட கரஸ்பாண்டிங் டைம் என்ன, அந்த டி தான் எனக்கு என்னதான் இருக்கும், டி 90% இருக்கும். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்த கர்சர் எடுத்துக்கிறேன். கர்சர் எடுத்துக்கிட்டு இதுதான் 90% அப்படிதானே? இந்த 90% நல்லா இப்படி ஜூம் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன், அப்படியே வந்து நேச்சுரலா நான் மூவ் பண்ணிட்டே வரேன். அப்படி மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இது எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். சோ இது எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல கோயின்சைட் ஆகுதா? 28 பாயிண்ட் கிட்டத்தட்ட எனக்கு எங்க கோயின்சைட் ஆகுது? 28.168ங்கிறது கோயின்சைட் ஆகுது. ஓகே. சோ இந்த 28.16 வந்து எனக்கு இங்க வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட 27.97ங்கிறது வருது. புரியுதா? சோ தட் இஸ் கன்சிடர் அஸ் a ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியுது. ரெஸ்பான்ஸ் டைம்ங்கிறது நம்ம வந்து எதுங்கிறத நம்ம இதுல வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? சோ நல்லா பாருங்க. நான் வந்து T90ங்கிறத நான் இங்க எடுத்து நான் வந்து எக்ஸ்ட்ராபோலேட் பண்றேன். பண்ணேன்னா எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு கோயின்சைட் ஆகுதா? இந்த பர்ட்டிகுலர் பாயிண்டோட கீழ வரைக்கும் உள்ள டைம் இன்டர்வல் தான் இந்த டேட்டால இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. 28.168. இந்த 28.168 தான் நீங்க இங்க பார்த்தா கூட உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். எனக்கு 27.97ன்னு தெரியுதா? அதோட கரஸ்பாண்டிங் டைம் தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்? T19ன்னு சொல்றோம். புரியுதா? அப்ப 2மே எனக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஆன்ஸரும் எனக்கு பக்காவா கிடைக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நான் சொன்ன மாதிரி நீங்க ஜூம் பண்ணி 95க்கு பக்கத்துல என்ன இருக்கு? அதே மாதிரி 99ல எனக்கு என்ன இருக்கு? அப்படிங்கிறதும் நீங்க வழக்கமா மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு நம்ம போலாம். சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து டைம் வந்து நான் வந்து எனக்கு என்னது டைம் எனக்கு கூட கூட எனக்கு கரண்ட் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஓகே. பட் ஆனா எனக்கு எல்லாமே எனக்கு நெகட்டிவ் ஸ்கேல்ல இருக்கு. புரியுதா? சோ இதுல நீங்க நல்லா பாருங்க. எனக்கு கர்வ் ஆக்சுவலி எப்படி போகுது? எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது எனக்கு டைம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் செகண்ட். எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு -10ல முதல்ல இருக்கு. அப்படித்தானே? -10 கம்மி. அது பிறகு போக போக எனக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஓகேயா? சோ இதுல பாருங்க கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பியர். ஓகேயா? சோ எனக்கு கரண்ட் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அப்போ இந்த மாரி இருக்கிற சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம் தெரியுமா? உள்ள ஃபார்முலா. அதுதான் நம்ம அப்ளை பண்ணணும். சோ இத நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். புரியுதா? சோ ஐ நாட்ங்கிறது இதுல என்னது? என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ஐ நாட். புரியுதா? இதுதான் என்னுடைய ஐ நாட் வேல்யூ. ஓகே. அதே மாதிரி ஐ டென்ஸ் டு இன்ஃபினிட்டிங்கிறது வந்து என்னுடைய ஃபைனல் வேல்யூ -1.01. ஓகே. சோ இந்த ஐ நாட் இது ஐ இன்ஃபினிட்டி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத நான் கால்குலேட் பண்ணணும். நான் வந்து டிஃபரன்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே. சோ டிஃபரன்ஸ் நான் கால்குலேட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்? del i இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். புரியுதா? ஏன்னா நான் வந்து இப்ப கால்குலேட் பண்ண போறது வந்து டோட்டல் மேக்னிட்யூட். புரியுதா? அதாவது டிஃபரன்ஸ் தான் நான் ஆக்சுவலா பார்க்கிறேன். அப்போ -1.01 மைனஸ் ஆஃப் மைனஸ். புரியுதா? மைனஸ் ஆஃப் மைனஸ் 10.18. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும்? 9.17. புரியுதா? இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேயா? இப்போ நம்ம சின்ஸ் இது நெகட்டிவ் கரண்ட் என்னதான் மூவ் பண்ணானாலும், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேஸ் 1 எடுத்தோம் தெரியுமா? எனக்கு கரண்ட் வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்டின்னா, நமக்கு இங்க பிளஸ் x/100 வந்துரும். வித்தின் பிராக்கெட்ல I இன்ஃபினிட்டி மைனஸ் I நாட்ங்கிறது வந்துரும். புரியுதா? சோ நம்ம வழக்கமா உள்ள ஃபார்முலா மாரி தான். I இன்ஃபினிட்டி மைனஸ் I நாட்னா, I இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும். -1.01 மைனஸ் ஆஃப் இது வித்தின் பிராக்கெட் இது மைனஸ் அப்படித்தானே? சோ எனக்கு வேல்யூ வந்து 9.17ங்கிறது எனக்கு வந்துரும். இப்போ நம்ம I90 கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு தெரியும் என்னது? I0 பிளஸ் 90/100 இன்டூ 9.17. சோ இப்படி போட்டோம்னா எனக்கு I90 எனக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிரும். ஓகே. நான் இந்த வேல்யூ என்னோட லுக்அப் டேபிள்ல எங்க இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா 25க்கும் 30க்கு நடுவுல தான் இந்த வேல்யூ எனக்கு ஃபால் ஆகுது. புரியுதா? அப்போ எது எனக்கு T1? இது T1, இது T2. அதே மாதிரி இது I1, இது என்னது? I2. புரியுதா? சோ இப்போ நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும். T90 இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி வந்து என்னது? T1 அப்படிதானே? சோ நமக்கு ஆக்சுவலா தெரியும் T1 பிளஸ் நமக்கு ஆக்சுவலா வந்து என்னது? I90. ஓகே. சோ இப்ப நம்ம இதுல கால்குலேட் பண்ணது 90% அப்படிதானே? சோ I90 மைனஸ் ஆக்சுவலா வந்து என்னது? I1 டிவைடட் பை I2 மைனஸ் I1 இன்டூ T2 மைனஸ் T1. புரியுதா? சோ நமக்கு தெரியும்
I2ங்கிறது வேல்யூ நமக்கு இங்க இருக்கு, I1ங்கிறது வேல்யூ இருக்கு, T2 இருக்கு, T1 இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு T90ங்கிறது எனக்கு 27.59 செகண்ட்ஸ்ங்கிறது எனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ இதே மாதிரி நான் I95க்கும் நான் கால்குலேட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ I95 கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு -1.4685 வருது. ஸோ அதுக்கு பிறகு இதை நான் லுக்அப் டேபிள்ல பார்த்தேன்னா எனக்கு எனக்கு இந்த 40க்கும் 50க்கும் உள்ள இந்த வேல்யூட சென்டர்ல இருக்கு. புரியுதா? சோ அப்போ எனக்கு 40ங்கிறது T1, 50ங்கிறது T2. என்னுடைய கரண்ட் வந்து ஆக்சுவலி என்னது, இது I1, இது வந்து I2. புரியுதா? சோ நம்ம ஏன் இந்த I1, I2ங்கிறது எடுத்தோம் அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து -1.4685 மைக்ரோ ஆம்பியர்ல இருக்கு. புரியுதா? இந்த வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவுல இருக்கு. புரியுதா? அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன அதே ஃபார்முலா தான். புரியுதா? T1 பிளஸ் இங்க I90 பதிலா இங்க நமக்கு என்ன வரும், I95 வரும். புரியுதா? அப்போ நமக்கு இங்க ஆக்சுவலா என்ன வரும், இங்க ஃபார்முலா வந்து T1 பிளஸ் I95 மைனஸ் என்னது I1 divided by I2 minus I1 into T2 minus T1. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 47.59 செகண்ட்ஸ்ங்கிறது எனக்கு ரெஸ்பான்ஸ் டைமா எனக்கு வந்துருச்சு. புரியுதா? இப்போ நான் T99% நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வழக்கம் போது நம்ம I99 is equal to I0 plus 99 by 100 into del I. ஓகே, ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் நான் லுக் அப் டேபிள்ல நான் பார்த்தேன்னா ஒரு ரெண்டு வேல்யூக்கு நடுவில் வருமா, நான் மறுபடியும் ஆக்சுவலா என்ன பண்ணணும், இது வந்து நான் T1ங்கிறது அசைன் பண்ணிக்கிறேன், இது T2, இது வந்து I1, இது I2. புரியுதா? ஸோ நான் வழக்கமா நான் வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி நான் இங்க ஆக்சுவலா என்ன பண்றேன், இது வந்து T1 பிளஸ் நமக்கு தெரியும் இது வந்து என்னது T99 மைனஸ் I1 டிவைடட் பை I2 மைனஸ் I1 இன்டூ T2 மைனஸ் T1. புரியுதா? ஸோ இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 79.83 செகண்ட்ஸ்ங்கிறது எனக்கு ஆன்சரா வந்துருச்சு. புரியுதா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து இப்போ இதுதான் என்னுடைய ஆரிஜின்ல நான் வழக்கமா நான் சொன்ன மாதிரி நம்ம இதை நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் வேல்யூவை நான் ஜூம் இன் பண்ணி எனக்கு எந்த இடத்துல 90க்கு பக்கத்துல எனக்கு என்ன கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் வருது, 95க்கு கரஸ்பாண்டிங் எனக்கு என்ன டைம் இன்டர்வல் வருது, அந்த பர்டிகுலர் டைம் தான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? ஸோ இது ஆரிஜின் ப்ரோல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல நீங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வழக்கமா நேச்சுரலா நான் சொல்ல மாதிரி தான் நான் வந்து இந்த காலம் பிஏ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நார்மலைஸ் நான் கிளிக் பண்ணிட்டு நார்மலைஸ் 0 to 100ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ இப்போ அந்த நார்மலைஸ்ட் வேல்யூ மட்டும் நான் வந்து சும்மா வந்து ஸ்கேட்டர் பிளஸ் லைன் பிளாட் கொடுத்துக்கலாம், இல்ல வெறுமனே லைன் பிளாட்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த T95 எனக்கு 47.59 செகண்ட்ஸ் வருதாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்குறேன். புரியுதா? ஸோ 95 அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ஷன் மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 80 to 100க்கு இடையில தான் எனக்கு 95 எங்கேயாவது வரும். அப்படிதானே? ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜூம் இன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ 95ங்கிறது எனக்கு இங்க இருக்கு. அப்படிதானே? ஸோ இதை நான் ஒரு டைம் இங்க பாருங்க, எனக்கு 95 இது பக்கத்துல இருக்கா. ஸோ இப்போ இதை நல்ல ஸ்பேஸ் பார் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் அப்படியே ரைட்ல நான் ஆக்சுவலா மூவ் பண்ணிட்டே வரேன். இப்போ நான் ரைட்லயே நான் மூவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு பைசெக்ட் ஆகுது. அப்படிதானே? இந்த பர்டிகுலர் பைசெக்ட் ஆன பாயிண்ட்ல என்னோட டேட்டா இங்க டிஸ்பிளே ஆகுது தெரியுமா, எக்ஸ்ல. இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் ஆக்சுவலா என்னது, என்னுடைய ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? அதாவது T95. புரியுதா? இதோட கரஸ்பாண்டிங் இதுதான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம், நம்மளோட I95. புரியுதா? அப்ப T95ங்கிறது எனக்கு 47.655 வருது. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க நான் செக் பண்ணி பாக்குறேன், எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளவு வருது 47.59. இங்க எனக்கு வருது 47.65. புரியுதா? அப்போ நம்ம யூஸ் பண்ண மெத்தடும் இதுவும் கரெக்ட்ங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல இப்ப நம்ம ஓவராலா நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட், இன்னொன்னு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து நார்மலைஸ்ட் மெத்தட்ல யூஸ் பண்றோம். சோ நம்ம நார்மலைஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் என்ன வேல்யூ வருதோ அது எல்லாமே எனக்கு 0 to 100 ஸ்கேல் எனக்கு மாறி இருக்கும். புரியுதா? அப்போ 0 to 100 ஸ்கேல் மாறின பிறகு நமக்கு 90யோ 95%, ஸோ நமக்கு இந்த கர்வ்ல பார்த்தோம்னா இது 90யா,
அப்போ இதோட கரஸ்பாண்டிங் எனக்கு என்ன பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு பைசெக்ட் ஆகுதோ அதுக்கு கீழே அப்படியே நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு எனக்கு என்ன பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கீழே எனக்கு வருதுங்கிறத நான் பார்த்துக்கலாம். அதுதான் எனக்கு T90. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து என்னது ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே, ஸோ as usual நான் சொன்ன மாதிரி நம்ம 90லயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், 95லயும் கண்டுபிடிச்சிக்கலாம், 99லயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? பட் பாயிண்ட் என்ன, நம்ம எது கண்டுபிடிச்சானாலும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம ஜேர்னல்ல நம்ம ஆக்சுவலா மென்ஷன் பண்ணும்போது நம்ம அதை தெளிவா சொல்லணும். அது T95 இல்ல T99 இல்ல T90% எதுங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். ஓகே.